இந்த வீடியோவில் ஹேவல்ஸ்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கிற ஹேவல்ஸ் லக்ஸூரியா ஏர் ஃப்ரையர் பற்றி பார்க்கலாம். ஏர் ஃப்ரையர் யாருக்கான ப்ராடக்ட் அப்படின்னா, உங்களுக்கு ஆயிலே இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான ப்ராடக்ட் தான் இந்த ஏர் ஃப்ரையர். ஏர் ஃப்ரையர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பேஸ்கெட் சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். 4 லிட்டர்ஸ் 4.5 லிட்டர்ஸ்னு இருக்கும். பட் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5.5 லிட்டர்ஸ்க்கான பெரிய பேஸ்கெட் இருக்குது. இந்த ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, வெளியே நல்ல 360 டிகிரியில் உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் ஆகிறதுனால கிறிஸ்பியாக இருக்கும் அவுட் சைடில், அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். இதுக்கு காரணம் ஹேவல்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிற ஏரோ கிறிஸ்ப் டெக்னாலஜினால. அண்ட் உள்ளே யூஸ் பண்ணியிருக்க பேஸ்கெட்டை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு ஏர் சர்க்குலேட் ஆகிற மாதிரி வென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வென்ஸ் மூலம் தான் ஹாட் ஏர் உள்ளே போய் ஈவன் குக்கிங் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் டச் மாடல். உங்களுக்கு 7 ப்ரீசெட் மெனூஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு குக் பண்ண தெரியல, இல்லை என்ன செட்டிங்ஸ் வைக்கணும், என்ன டெம்பரேச்சர் வைக்கணும் அப்படின்னு தெரியலனா ஜஸ்ட் நீங்கள் ப்ரீசெட் மெனு செலக்ட் பண்ணிட்டா மட்டும் போதும். டைம் அண்ட் டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆகிக்கும். இல்லை உங்களுக்கு ப்ரீசெட் வேண்டாம், மேனுவலாக செட் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் மேனுவலாக கூட செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சர், உங்களுக்கு தேவையான டைமிங்கும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். நார்மல் ஏர் ஃப்ரையர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஏர் ஃப்ரையரில் புதுசாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, டிலே ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்போ குக் பண்ண வேண்டாம், ஆனால் நீங்கள் மேரினேட்லாம் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து குக் பண்ண நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிலே ஸ்டார்ட்டை 2 ஹவர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும். 2 ஹவர்ஸ் கழித்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி அது குக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மேனுவலாக போய் எதுவும் பண்ண அவசியமே இருக்காது. இந்த ஃபீச்சர் நல்ல ஃபீச்சர். மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபீச்சர் ரொம்ப யூனிக்காக இருக்குது. அண்ட் கூடவே ஆட்டோ ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கரண்ட் கட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வரி பண்ண அவசியம் இல்லை. கரண்ட் 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே விட்டுச்சோ அங்கேருந்து ரெஸ்யூம் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் அகைன் நீங்கள் ரீகுக் பண்ணும்போது ஃபுட்டு ஓவர் ஹீட் ஆச்சோ இல்லை ப்ராப்பராக குக் ஆகலைன்னு சொல்லிட்டு எதுவும் கவலைப்பட வேண்டாம். அண்ட் ஆட்டோ ஷட் ஆஃப் குக்கிங் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் குக் பண்ணி முடிஞ்ச பிறகு 60 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். இந்த லக்ஸுரி ஏர் ஃப்ரையரோட பவர் பொறுத்த வரைக்கும் 1700 வாட்ஸ். இந்த ஏர் ஃப்ரையரோட வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்க்கான ஆன்சைட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டியில் ஏர் ஃப்ரையர் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாடலிங் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.